இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பூரண கொழுக்கட்டை. இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லாருமே செய்கிறது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம முதல்ல ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கிறோம். இன்னொரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம மாவு சேர்த்து மேல் மாவுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது பால் இந்த மாதிரி கொதிச்சோடனே நான் 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு. அதை வந்துட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது மாதிரி வந்தவொடனே நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மாவு நல்லா ஆறினவுடனே நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்போது அதுக்கு இடையில மாவு ஆற வைக்கிறதுக்கு இடையில நம்ம வந்து இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அதில் 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா தேங்காவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் சுக்குப்பொடி போடுறேன், ஒரு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதில் நான் வந்து ஒரு 5-6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 5-6 முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்ந்து ஒரு பல்ஸ் விட்டுருக்கேன் மிக்சியில். அப்புறம் வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நான் ஒரு அரை கப்பு வந்து கடலை பருப்பை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பூரணம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடியானவனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பூரணம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டை தயாரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பூரணம் இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ பூரணம் ஆறுறதுக்குள்ள நம்ம மோதகத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கிளறி வச்ச மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் தடவி நம்ம ஒரு லெமன் சைஸ் பாலாக உருட்ட ஆரம்பிக்கலாம். சின்ன சின்னதாக கூட செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் கிராக் இல்லாமல் பார்த்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ மோதகத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு கையில் தொட்டுட்டு நெய் கூட தொட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓரத்துலலாம் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். நல்லா தின்னாக பண்ணிக்கலாம். கப்பு மாதிரி வர வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பூரணம் 1 ஸ்பூன் இதில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிசைன் போட்டுக்கலாம்.
இப்போ கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இட்லி தட்டு வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச பூரண கொழுக்கட்டை. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.